Hi friends, good afternoon. எல்லாரும் சாப்பிட்டீங்களா? லஞ்சு எங்கள் வீட்டில் லஞ்ச் டைம் தான். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சொதிக்குழம்பு வச்சுருக்கேங்க. திருநெல்வேலி ஸ்பெஷல் சொதிக்குழம்பு. இது பியூராக தேங்காய் பாலில் நம்ம குக் பண்ணுற நிறைய வெஜிடபிள்ஸ், நமக்கு வேணுங்கிற வெஜிடபிள் எல்லாம் போட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் பாலில் குக் பண்ணுற ஒரு ஸ்டியூ மாதிரி ஆயிட்டாங்க. இது வந்து புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு மறுமழிஞ்சின்னு சொல்லுவோம் இல்லையா, மறுவீட்டுக்கு வரும்போது கண்டிப்பாக திருநெல்வேலி சைடில் இந்த சொதி குழம்பு பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு மாப்பிள்ளை சொதி குழம்புனே பேர். மாப்பிள்ளை சொதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுக்குற அந்த விருந்தில் இந்த ஐட்டம் கண்டிப்பாக செய்வாங்க. இதில் முருங்கைக்காய், கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், அது பேர் என்ன, இந்த பெரும்பயிறு எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வேணுங்கிற காய்கறி, பிடிச்ச காய்கறி எல்லாம் போடலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் தேங்காய் எண்ணெயில் தான் தாளித்து கொட்டுறது. இது தாளிசமும் தேங்காய் எண்ணெய் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் கோகோனட் கிரேவியில் செய்கிறது. 3 கோகோனட் மில்க் அரைச்சி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு லைட்டஸ்ட் கோகோனட் மில்கில் அந்த காய் வேக விடணும். அதுக்கப்புறமா அந்த காய் வெந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே கொதி வர்றதுக்கு செகண்ட் கோகோனட் மில்க் ஆட் பண்ணி அதை கொதிக்க விடணும். அப்புறமா இந்த குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு, காயெல்லாம் வெந்துருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறமா தேர்டு கோகோனட் மில்க்கை அப்படியே மேலாக ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். தேர்டு திக்கு கோகோனட் மில்க், அதாவது நான் என்ன சொன்னேன் ரிவர்ஸ் ஆர்டரில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஊற்றின கோகோனட் மில்க் வந்து தின்னஸ்ட்டு, ரெண்டாவது வந்து ஊற்றின கோகோனட் மில்க் வந்து கொஞ்சம் திக்காக உள்ளது, மூணாவது வந்து திக்கஸ்ட் கோகோனட் மில்க். அதாவது ஃபஸ்ட்டு கோகோனட் மில்க்கை லாஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க, நடுவில் எடுத்த கோகோனட் மில்க்கை நடுவில் ஊற்றிக்கோங்க. லாஸ்ட் எடுத்த கோகோனட் மில்கில் ஃபஸ்ட்டு விட்டு இந்த காயெல்லாம் வேக வச்சுருங்க. லாஸ்ட் திக்கு கோகோனட் மில்க் விட்டதுக்கப்புறமா இதை கொதிக்க வைக்கக்கூடாதுங்க. அப்படியே ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, ஜீரகம், கடுகு, ஒரு சின்ன பீஸ் 1/2 இன்ச்சுக்கும் கீழே இருக்கிற பீஸ் இஞ்சி, இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் நல்லா தாளிச்சிட்டு இதில் சேர்க்கணும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை.